கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். வெறும் இந்த 21 நாள் ஜெபத்தில் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சிலுவையின் மூலமாக நமக்கு பெற்றுத்தந்த அந்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில நீர்பட்ட பாடு மரணங்களை நாங்கள் நினைவு கூறும் அடையாளமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் நாங்கள் கலந்து கொள்ள எங்கள் மீது நீர் அக்கறை உள்ள நபராக இருக்கிறதுனாலே ஆண்டவரே எங்களை வரவழைத்திருக்கிறீர், எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 1000 நாட்களை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஒரு நாளை எவ்வளவு விசேஷப்படுத்துகிறார். இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தி உயர்த்த வந்திருக்கிறோம். எந்த நேரத்தில் நாம் அவரை கூப்பிட்டாலும் நமக்கு மறு உத்தரவு தருகிற அற்புதமான ஆண்டவர். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஒரு சிறிய ஜெபம் நம்ம செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ததை நாங்கள் மறக்கவில்லை. நாங்கள் மறந்து போனால் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீர் செய்ததை ஆண்டவரே நிஜமில்லாமல் ஆகிவிடும். எங்களை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நீர் நினைவு கூர்ந்திருக்கிறீர். கர்த்தர் எங்களை நினைக்கிறீர், ஆகவே எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, நீர் சிலுவையின் மூலமாக பெற்று தந்த அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சத்துரு அநேக முறை சிலுவையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளவிருக்கிற ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்த பல காரியங்களை, பல திட்டங்களை தீட்டுகிறான். ஆனால் இந்த 21 நாட்கள் ஜெபத்தின் முடிவில் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற சிலுவையின் சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, ஒருவேளை சத்துரு தடுத்து நிறுத்தியிருந்தாலும் நாங்கள் நம்புகிறோம், இந்த 21ஆம் நாளின் முடிவிலே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாடி நாங்கள் உண்மையில் நினைவாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களையும், இந்த இணையத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நினைப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில கெடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆண்டவரை நினைத்து துதிக்கணும். ஆண்டவரை நினைத்து, ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறதை நினைத்து அவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். Hallelujah, thank you Jesus. கல்வாரி சிலுவையிலே கள்வர்கள் நடுவினிலே, கல்வாரி சிலுவையிலே கள்வர்கள் நடுவினிலே, கர்த்தர் இயேசு எனக்காகப்பட்ட பாடு அவமானங்கள், கல்வாரி சிலுவையிலே, எல்லாரும் சொல்லுங்க, கள்வர்கள் நடுவினிலே, கல்வாரி சிலுவையிலே கள்வர்கள் நடுவினிலே, கர்த்தர் இயேசு எனக்காகப்பட்ட பாடு அவமானங்கள் நினைத்து 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 துதிக்கின்றேனே, உம்மை நோக்கி பார்க்கின்றேனே,
துதிக்கின்றேனே. கரம் உயர்த்தி சொல்லுவோம், நன்றி ஐயா, ஓ நன்றி ஏசையா, நன்றி 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 ஐயா, நன்றி ஏசையா. நம்முடைய பாவங்களை சுமந்தது நிமித்தம், நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இன்றைக்கு விடுதலையாய் வாழக்கூடிய ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி இயேசுவை துதித்து உயர்த்துவோம். பாவ சாப ரோகங்கள் யாவும் சிலுவையிலே சுமந்து நீ தீர்த்தி, பாவ சாப ரோகங்கள் யாவும் சிலுவையிலே சுமந்து நீ தீர்த்தி, உந்தன் தழும்புகளா பூரண சுகமானேனே, உந்தன் தழும்புகளா பூரண சுகத்தை பெற்றுக் கொண்டோம். உயர்த்துவோம், நினைத்து 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 துதிக்கின்றேனே, உம்மை நோக்கி பார்க்கின்றேனே, நினைத்து நினைத்து துதிக்கின்றேனே, உம்மை நோக்கி பார்க்கின்றேனே, நன்றி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே இயேசுயா, ஓ நன்றி 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 ஐயா, நன்றி இயேசுயா. எத்தனையோ மனிதன் துரோகம் செய்தோம், அந்த துரோகத்தை கர்த்தர் நினையாமல் மனிதன் மீது உண்மையான அக்கறையும் அன்பும் கொண்டு அவனை நேசித்து அவனுக்காக திரும்ப வந்து அவர் சிந்தின ரத்தத்தை நாம் எப்படி மறக்க முடியும்? எல்லாரும் நினைத்து ஆண்டவரை உயர்த்துவோம். எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், இத்தனை என் மேல் அன்பு வைத்தீரே. சொல்லுவோம், எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், இத்தனை அன்பு என் மேல் வைத்தீரே, ரத்தத்தினா மீட்பினை பெற்றேனே, சிந்தின ரத்தத்தினா மீட்பை பெற்றுக் கொண்டவர்களா இயேசுவை உயர்த்தி சொல்லுவோம். சிந்தின ரத்தத்தினா, சிந்தின ரத்தத்தினா மீட்பை பெற்றுக் கொண்டோம். ஹல்லேலூயா, சிந்தின ரத்தத்தினா நாங்கள் மீட்பை பெற்றுக் கொண்டோம். எத்தனை பேர் நினைத்து துதிக்கிறீர்கள்? நினைத்து நினைத்து துதிக்கின்றேனே, உம்மை நோக்கி நினைத்து துதிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததே. சொல்லும், நினைத்து 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 துதிக்கின்றேனே, உம்மை நோக்கி பார்க்கின்றேனே, நினைத்து நினைத்து துதிக்கின்றேனே, உம்மை நோக்கி. இருதய தாளத்திலிருந்து நன்றி. ஓ thank you Jesus, நன்றி இயேசுயா, ஹல்லேலூயா, நன்றி நன்றி ஐயா, ஓ நன்றி இயேசுயா. கடைசி எல்லாம் நன்றி நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு செய்தவைக்காக நன்றி. நீர் சிந்தின ரத்தங்களுக்காக நன்றி. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோமே, நன்றி இயேசுயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி இயேசுயா.
Thank you Jesus. உம்மை நினைத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நினையாமல் போனால் ஆண்டவரே, அநேக நேரத்தில் நாங்கள் உம்மை நினையாமல் போயிருக்கிறோம். ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எங்களை எப்பொழுதுமே எங்கள் மீது நினைவாகவே இருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் நாங்கள் மேபி we are few in this place, நாங்கள் ஒரு சிலராக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று மாத்திரம்தான் தெரியும் ஆண்டவரே, ஒருவர் இந்த இடத்துல கூடியிருந்தால் கூட கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வந்து நம்மளை நிரப்பும், ஆசீர்வதிக்கும். ஆங்காங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும், உங்களை ஆசீர்வதிக்கும். பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகனே, மகளே, உன்னையும் கர்த்தருடைய மகிமை நிரப்பும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்துவார். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய வார்த்தையில், வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, சிலுவையில் இருக்கிற பொக்கிஷங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் நினைக்க தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய மத்தியிலே நம்முடைய பாஸ்டம்மா அவர்கள் வந்து ஒரு சில வார்த்தைகளை சிலுவையை குறித்து நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடும் மரணங்களை குறித்து அதிகமாக தியானிக்கிறார்கள். அங்கங்கே பேசப்படுகிறது. சிலர் கூட்டங்களை எல்லாம் வைக்கிறாங்க, சிலர் உபவாச ஜெபத்திலே தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அது கொண்டு வருகிறது. அவர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபையில் கூட இந்த நாட்களில் ஒரு 21 நாட்கள் ஜெபிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். இது முதலாவது நாள். கர்த்தர் நிச்சயமாக நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க இங்கே வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். சிலுவை குறித்து நாங்கள் தியானித்து ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு வசனத்தை கூட நான் உங்கள் முன்பாக சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது பவுல் இவ்வாறு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன் உங்களுக்காக. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சபை விசுவாசிகளுக்கு இந்த அருமையான ஒரு கடிதத்தை
பவுல் எழுதி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். சபைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகள், அந்த மரணம், அந்த உயிர்த்தெழுதல், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சபைக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய பலன். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆகவே தான் அவர் இந்த சபையில் விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவை பற்றிய உபதேசம் என்று சொன்னால் அது நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. அதை நம்ம விரிவாய் தியானிக்க முடியாது. ஆனால் சுருக்கமாக சில காரியங்களை நாம் பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற உலகத்தில் கெட்டு போகிறவர்களுக்கெல்லாம் அது பைத்தியமாயிருக்கு. என்ன ஆண்டவர் வந்தாராம், சிலுவையில் மறைத்தாராம், என்னத்தை பண்ணாரு, என்ன செஞ்சார் அப்படின்றலாம் உலகம் அப்படி கேட்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அந்த சிலுவை பற்றிய உபதேசம் எப்படிப்பட்டது, அதனால் நமக்கு என்ன லாபம், அதனால் வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், அந்த சிலுவையிலிருந்து தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வருது. ஹல்லேலூயா. சிலுவை குறித்து நம்ம பார்க்கறதுல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்தார், மனுஷனாக வந்து நமக்காக இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் அவர் பட்டு நம்மை எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டுகளில் இருந்து நம்மை விடுவித்து நம்மளை ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ, பிதாவோடு கூட நம்மை சேர்க்க இந்த உலகத்தில் அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப பலனாய் இருக்கு. அந்த சிலுவையின் அந்த உபதேசம், அதைத்தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். நாம் அந்த சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும் போது மாதம் ஒரு முறை ராபோஜனம் நமக்கு உண்டு. ஆண்டவருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளுகிறோம், அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் தம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையின் பாடுகள் நமக்கு ரொம்ப எல்லாவற்றிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நம்மை அது நடத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறதாகவே தான் நாம் அடிக்கடிக்கு அவருடைய இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிறோம். ஆண்டவருடைய அந்த கஷ்டங்களெல்லாம் நினைக்கிறோம். எனக்காகத்தானே அவர் சிலுவையில் இவ்வளவு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் இயேசு நம்மோடு கூட ஜீவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையின் வழியாக தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது. அது இல்லாம நம்ம ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஆரம்பத்திலே நம்ம பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் அவர்கள் தோட்டத்திலே பிசாசுக்கு செவி கொடுத்ததினாலே அவங்க அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போனார்கள். அங்கேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, அங்கேயே இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் வந்து நமக்காக பாடுபட வேண்டும் என்று ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அங்கேயே ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ஆடுடைய தோலை எடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆடையாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அவர் நமக்கு மாத்திரம் ரட்சகர் அல்ல, இந்த உலகத்துக்கே அவர் ரட்சகர். எல்லா மக்களுக்காகவும் அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். பாவத்தின் நிமித்தமாக
இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட சில பாவங்கள் இருந்து விடுதலை ஆகக்கூடாமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க. எப்படி இதிலிருந்து விடுதலை ஆகிறது? சிலுவை பாடுகளை தியானிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும், ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவையில இந்த பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செஞ்சிட்டீங்க, என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க அப்படின்றலாம் சொல்லும்போது ஆண்டவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் வியாதியில கஷ்டப்படுறோம், பலவீனத்தில் கஷ்டப்படுறோம். ஆகவே இந்த சாபம் சில நேரத்தில் நம் குடும்பத்தை விட்டு நீங்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அந்த உபதேசம், சிலுவை பற்றிய உபதேசத்தை நீங்கள் தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ளே பலன் வரும். எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதா, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு தேவ பலன். ஆமென். இந்த உலகத்தில் நமக்கு வேற பலனை விட, வேற சரீர பலனை விட ஆத்துமாவிலே பலன், ஆவியிலே பலன். ஆமென். அந்த சிலுவையின் பாடுகளை ஒவ்வொன்றாய் நம்ம அதை பார்த்து தியானிக்கும் போது நமக்குள்ளே ஒரு பலன் வருகிறது. என் ஆண்டவர் எனக்காகத்தானே சிலுவையில் இதை செய்தார், என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், இனி வருகிற காலங்களிலும் என்னை பரிசுத்தமாய் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருப்பார், என் வியாதியிலிருந்து சுகம் ஆண்டவர் தருவார், தந்து என்னை நடத்துவார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் அப்படின்றலாம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு பலன். ஒவ்வொரு நாளும் இந்த அதாவது உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சி மக்கள், மற்ற லூத்தரன் சர்ச்சு, சிஎஸ்ஐ சபைகள், இவங்க எல்லாருமே இந்த நாட்களை ஒரு விசேஷமாக அனுசரித்து அதில் அந்த பாடு மரணங்களை எல்லாம் தியானிக்கிறாங்க. நாம் அப்படி அவைக்குரிய பிள்ளைகள் அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எழும்பி காலையில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நான் பலனாய் வாழ்வதற்கு உம்முடைய சிலுவையிலிருந்து தான் எனக்கு பலனை கொடுக்கிறீரப்பா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க, துதிங்க, வசனத்தை தியானிங்க. இந்த முதல் நாளிலே அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய அந்த சிலுவையின் பாடுகள் நமக்கு அது பலனை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை இயேசு கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் இன்னும் மாறாமல், இதெல்லாம் இன்னும் பலவீனமாய், இதெல்லாம் இன்னும் மாற்றத்தை கொண்டு வராமல் இருக்கிறதா, தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடு மரணங்களையும் அவருடைய சிலுவையின் உபதேசங்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து தியானித்து தியானித்து பலனடைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாளைக்கும் நாம் இதே போல இனி ஒரு ஜபத்துக்கு நாம் வந்து கலந்து கொள்வோம். உங்களை எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். தொடர்ந்து வாங்க. சபை எப்போ திறந்திருக்கும். இந்த 21 நாட்களும் ஒவ்வொரு நாள், இன்றைக்கு முதல் நாள் முடிந்தது, அடுத்த 2வது நாள் துவங்க இருக்கு. அடுத்த நாளிலும் நீங்கள் வந்து பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் அவர்கள் வந்து இந்த ஜெபத்திலே நடத்துவார்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாரையும் இந்த முதல் நாளிலே ஜெபத்திலே பார்ப்பது மகிழ்ச்சி. 21 நாள் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சவுத் கொரியா, இந்த தேசம் வறுமையில் இருந்தது, சாபத்தில் இருந்தது. மர இலைகள், மர பட்டைகள்
வேர்களை சாப்பிட்டு பழச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த சவுத் கொரியாவில் ஒரு ஊழியரை கர்த்தர் எழுப்பினார். அந்த ஊழியர் எழுந்து அன்றைக்கு அவர் ஆரம்பித்த ஜெபத்துக்கு 3 பேர் தான். இன்றைக்கு 10 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் மலைகளிலே, ரோடுகளிலே, பஸ்ஸில் போகும்போது பல மணி நேரம் அந்நிய பாஷை, கூடினால் வேற பேச்சே இல்லை, ஜெபம் ஜெபம். இன்றைக்கு அந்த சபை ஆத்துமாக்களால் நிரம்பி வழிகிறது. பல ஆயிரம் கோடீஸ்வரர்கள் அந்த சபைக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த சிலுவை ஜெபம் அந்த தேசத்தை புரட்டி போட்டது. அதற்கு அந்த பால்யாங்கிச்சோ, அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் பால்யாங்கிச்சோ அவர்தான். அவரும் பலவீனமானவர், சரீரம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு, உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தருக்காக எழும்பினார். இன்றைக்கு அந்த தேசம் அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது போல இந்த சிலுவை ஜெபத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க போகிறார். நம்முடைய சபையை இந்த திருப்பூர் பட்டணத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் நல்ல சத்தமாய். ஓ ஸ்தோத்திரம். இங்கே கூடியிருக்கிற மக்கள் மாத்திரமல்ல, இந்த யூடியூப் மூலமாக இந்த ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற ஜெபத்திலே இணைந்திருக்கிற நீங்க எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள் எங்களோட. ஓ ஹல்லேலூயா. இந்த முதல் நாளே இவ்வளவு தெய்வ பிரசன்னத்தை உணர்றோம். ஆனா 21 நாள் முடியும் போது அதனுடைய பிளெஸிங், அதனுடைய ஆசீர்வாதம், மாற்றத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த சிலுவையின் மூலமாய் சாபங்களை கர்த்தர் முறித்தார். சிலுவையின் மூலமாய் பாவங்களை ஆண்டவர் மாற்றினார். சிலுவையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு சுகத்தை அருளினார், ரட்சிப்பை அருளினார். ஓ ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் நாளிலே 21 நாள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நீர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த 21 நாட்களும் ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வாரும். நாங்களும் சேர்ந்து, ஊழியர்களாகி நாங்களும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது தேசத்திலே, குடும்பத்திலே, திருச்சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சவுத் கொரியாவிலே அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். 3 பேர் தான் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு 10 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் வறுமையிலிருந்து அந்த ஆண்டவர் அநேகர் உயிரிழந்தார்கள். சாப்பாடு இல்லாமல் மரித்த அந்த கொரியாவிலே இன்றைக்கு அநேக கோடீஸ்வரர்களை அந்த சபையில் எழுப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. அநேக ஆசீர்வாதமான ஜனங்களை எழுப்பி இருக்கிறீர். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கண்ணீரோடு ஆண்டவருக்கு ஒன்று செய்ய முடியவில்லையே, கொடுக்க முடியலையே, வறுமை, கஷ்டம், பண நெருக்கடி, கடன் பிரச்சனை, ஒரு நல்ல நிரந்தர வேலை இல்லை என்று யாரெல்லாம் கலங்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல வெளியிலிருந்து எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் மேல் சிலுவையின் ஆசீர்வாதம் வந்து இறங்குவதாக. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், முதலாவது ஒரு ரட்சிப்பு, அல்லேலூயா, பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே ஓ விட முடியாத பாவங்களிலிருந்து நீர் ரட்சிப்பை நீர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய சிலுவை அண்டை அருகில் இருந்த கல்லனை நீ ரட்சித்த தேவன் அப்பா. ஆண்டவரே, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த கல்லனை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஏராளமான மக்களையும் ஆண்டவரே சிலுவை அண்டை கொண்டு வருகிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தண்டை கொண்டு வருகிறோம். இந்த முதல் நாள் ஜெபத்திலே கர்த்தர் அவர்களை ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா. சிலுவையின் மூலமாய் இரண்டாவது எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே சமாதானம். ஹல்லேலூயா. சமாதானம், மன்னிப்பு. ஓ ஸ்தோத்திரம். சிலுவையில் இருக்கும்போது முதலாவது உம்முடைய வார்த்தை, இன்று ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னியும் என்று சொல்லி, இன்றைக்கும் ஆண்டவர் அநேக ஆண்டவரே அறியாமையினால் செய்த பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து உம்முடைய பக்கமாக இழுத்துக் கொள்வீராக, காருண்யத்தால் இழுத்துக் கொள்வீராக. சிலுவையின் மூலமாய் எங்களுக்கு சௌக்கியத்தை, ஆண்டவரே சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறீர். இப்பொழுது யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, ஆவி ஆத்துமா சரீரத்திலே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இப்பொழுது நீர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. கல்வாரி சிலுவையிலிருந்து உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் சுகம் அடைவார்களாக. ஓ யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பம்
ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட போது யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் பிழைத்தார்கள். அதே போல இன்றைக்கு இயேசுவின் சிலுவையிலே உம்மை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்களாக, அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவார்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சிலுவையிலே சம்பாதித்த இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே சுய இரத்தத்தினால் சம்பாதித்த திருச்சபை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த திருச்சபை உம்முடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. ஆண்டவர், வேற யாரும் பணத்தை கொண்டு ஸ்தாபித்த சபை அல்ல. ஆண்டவரே, இது உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரை சம்பாதித்த சபை. ஆகவே இந்த சபையின் மேல் ஒருவனும் கை வைக்க கூடாது. இந்த சபையின் மேல் எந்த அரசாங்கம், எந்த மனிதர்கள் ஆண்டவரே சபைக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. ஆண்டவரே, 2 நாளாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே, 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மனுஷர் மேற்கொள்ள விடாதேயும். அந்த ஜெப குறிப்பை நாங்கள் இப்பொழுது முதல் நாளிலே பிரகடனம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஸ்தோத்திரம், மனித சக்திகள் செயலிழந்து போவதாக. ஆண்டவரே, தீய மனிதர்கள் ஓடி போவார்களாக, சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. மேற்கொள்ள விடாதேயும், உம்மை மேற்கொள்ள விடாதேயும். ஆண்டவரே, சுய இரத்தத்தினால் சம்பாதித்த திருச்சபை. ஓ ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொன்னீரே. எங்கள் சபையை எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. எந்த அரசியல் தலைவர்களும் மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. எங்கள் சபையை கர்த்தர் பாதுகாப்பீராக. எங்களுடைய சபையை கர்த்தர் பாதுகாப்பீராக. குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஊழியக்கார் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, உம்முடைய இரத்தத்தினாலே வியாதிகள் குணமாகின்றது. உம்முடைய இரத்தத்தினால் பிசாசுகள் நடுங்குகின்றன. எந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செய்வன பிள்ளை சுனியம் எந்த கிரிகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லா விதமான அந்தகார கிரியைகள் குடும்பத்தை விட்டு அகழுவதாக. ஓ, மந்திர கிரியைகள் அகழுவதாக, சாபங்கள் விலகுவதாக. ஆண்டவர் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியுள்ள நாட்கள் நாங்கள் வந்து சிலுவை காரியங்களை தியானிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இந்த முதல் நாளில் வந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்ட தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் பிரயாணத்திலும் ஆண்டவரே வேலை நேரத்திலும் இந்த ஜெபத்திலே எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை அறிகிறோம். அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. இதன் மூலமாய் கர்த்தர் இன்னும் எங்களை பலப்படுத்தி உங்களோடு கிட்டி நெருங்க கிருபை தாங்கப்பா. எங்களை சுத்திகரி. இந்த முதல் நாள் ஜெபத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரியும், ஆசீர்வாதத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும். பலவீனம் குறைவுகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அணைத்துக் கொள்ளும், சேர்த்து கொள்ளும். உம்முடைய வல்ல கரத்தில் எடுத்து எங்களை பயன்படுத்தும். ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த 21 நாள் ஜெபத்தில் கலந்து கொண்ட முதல் நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் தேவ பிள்ளைகளோடும் தூரத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். நாளை மறுபடியும் 7 மணிக்கு உங்களை சந்திப்போம். தொடர்ந்து ஆயத்தமாய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.